அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் சார்பாக நில அளவை செய்வதற்கு உரிமம் பெறுவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான நில அளவை செய்வதற்கு உரிமம் பெறுவதற்கான பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்கான பயிற்சிக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்கு வழங்கக்கூடிய பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnlandsurvey.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசின் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை கமிஷனரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் நில அளவை செய்வதற்கு உரிமம் பெறுவதற்கான பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்க. இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. அப்ளை ஃபார் லைசன்சியேட் கோர்ஸ் இன் லேண்ட் சர்வேயிங், லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை 1/9/2025. அந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் லிங்க் போயிட்டு இருக்கு. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சி குறித்த முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே இதற்கான விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் அறிவிப்பு. நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத பயிற்சிக்கான, அதாவது லைசன்ஸ் எட் கோர்ஸ் இன் லேண்ட் சர்வே, இதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த முழு விவரங்களை நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் இணையதளமான www.tnlandsurvey.tn.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 1/9/2025. இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. கீழே இதற்கான அறிவிப்பு எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் BE சிவில் இன்ஜினியரிங், BE ஜியோ இன்ஃபர்மேட்டிக், MSc ஜியோகிராபி, MSc எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆகிய கல்வி தகுதிகளில் ஒன்றினை பெற்றவர்களிடமிருந்தும் நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்டட் பை த நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் சர்வேயர் அல்லது சர்டிபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் ஃபீல்டு இஷ்யூடு பை த மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் சான்றிதழ் பெற்றவர்களிடமிருந்தும் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத கால பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்த முழு விவரங்களை விண்ணப்ப படிவத்தையும் www.tnlandsurvey.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 1/9/2025. விண்ணப்பிப்பவர்களுக்கு அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகள். விண்ணப்ப படிவம் கருப்பு அல்லது நீல நிற மையினால் தெளிவான எழுத்துக்களில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவிலான விண்ணப்பதாரரின் புகைப்படம் விண்ணப்பத்தில் அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஒட்டப்பட வேண்டும். விண்ணப்பதாரரால் கையொப்பமிடப்பட வேண்டும். அதாவது பாஸ்போர்ட் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண வேண்டும். விண்ணப்பதாரரால் சுய சான்றொப்பமிடப்பட்ட பள்ளி இறுதி தேர்வு மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள், பட்டய மற்றும் பட்டப்படிப்பில் பெற்ற தொகுப்பு மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள் அல்லது ஒவ்வொரு பருவத்திலும் வழங்கப்பட்ட மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள், இதர கல்வி தகுதி சான்றிதழ்களின் நகல்கள், நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்டட் பை த நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் சர்வேயர் அண்ட் எ சர்டிபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் இஷ்யூடு பை த மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் சான்றிதழ்கள் நகல்கள், குடும்ப அட்டையின் நகல், ஆதார் அல்லது முகவரி மற்றும் ஆளறி சான்றாக மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தின் நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் அதன் இணைப்புகளுடன் பதிவு அஞ்சலில் முதல்வர் அல்லது இணை இயக்குனர் பயிற்சி, தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம், ஒரத்தநாடு 614625 தஞ்சாவூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். விண்ணப்பம் அடங்கிய தபால் உரையின் மேல் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் என குறிப்பிடப்பட வேண்டும். விண்ணப்ப பரிசீலனை கட்டணம் ₹500 கீழ்கண்ட இணையதள வழியாக செலுத்தி அதற்கான ஒப்புதல் ரசீது விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்ப பரிசீலனை கட்டணம் செலுத்தப்படாத விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட மாட்டாது. விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கான SBI கலெக்டர் இணையதள லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதள லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி டைரக்டாவே உங்களுக்கான விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தலாம். அல்லது வெப் லிங்க் கொடுத்திருக்காங்க, தமிழ்நாடு கருவூலத்தின் இணையதள லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வழியாகவும் செலுத்தலாம். அல்லது QR கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் செய்தும் உங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி 1/9/2025. கீழே நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். கீழ்கண்டவற்றில் ஏதாவது ஒன்றை டிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரரின் தகுதிகள்: டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், BE சிவில் இன்ஜினியரிங், BE ஜியோ இன்ஃபர்மேட்டிக், MSc ஜியோகிராபி,
MSc Earth Remote Sensing and Geo Information Technology, National Trade Certificate in the Trade of Surveyor awarded by the National Council for Vocational Training அல்லது a certificate in Army Trade Surveyor issued by the Madras Engineering Group. இந்த 4 தகுதிகளில் ஏதாவது ஒரு சான்றிதழ் வைத்துள்ளவர்கள் தான் விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கான தகுதிக்கு நேரா இங்க டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா சுய சான்று பொம்மட்ட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று இங்கே ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு மனுதாரரின் சுய விவரங்கள், விண்ணப்பதாரர் பெயர், தந்தையார் பெயர், தாயார் பெயர், பிறந்த தேதி, பாலினம், எந்த நாட்டை சேர்ந்தவர், கைபேசி எண் 2 எண்கள் இருப்பின், அப்புறம் வாட்ஸ்அப் எண், மின்னஞ்சல் முகவரி, அழைப்பாணை கடிதம் அனுப்ப தெளிவாக குறிப்பிட வேண்டும் அப்படி கொடுத்திருக்காங்க. மின்னஞ்சல் முகவரிக்கு தான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே ஷேர் பண்ணுவாங்க. அதனால உங்க மின்னஞ்சலை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா நிரந்தர முகவரி, தொடர்பு முகவரி எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா இதுவரை மேற்கொண்ட பணி விவரங்கள், டீடைல் ஆஃப் பாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த தேதி முதல் எந்த தேதி வரை எந்த நிறுவனத்தில், குறிப்பு உங்க பணி விவரங்களை எங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்வி தகுதி விவரங்கள், தேர்வின் பெயர், தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம், தேர்வு வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தின் பெயர், அனைத்து செமஸ்டர்களிலும் அனைத்து பாடங்களிலும் பெற்ற மதிப்பெண்களின் ஒட்டுமொத்த சதவீதம், குறிப்பு டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. SSLC, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், BE சிவில் இன்ஜினியரிங், BE ஜியோ இன்ஃபர்மேட்டிக், MSc ஜியோகிராபி, MSc எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகிய பாடங்களில் தேர்ச்சி பெற்ற வருடம் மற்றும் மாதம், தேர்வு வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தின் பெயர், மொத்த மதிப்பெண்களின் சதவிகிதம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் தொழில்நுட்ப சான்று உள்ளவர்களின் தகுதி விவரங்கள் கேட்டிருக்காங்க. தேர்வின் பெயர், நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்டட் பை த கவுன்சில் ஃபார் வெகேஷனல் ட்ரைனிங் அல்லது சர்டிபிகேட் ஹோல்டர் ஆஃப் ஆர்மி ட்ரேட் சர்வேயர். இந்த தொழில்நுட்ப சான்றுகள் உள்ளவர்களின் விவரங்கள் இங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. சான்று யாரால் வழங்கப்பட்டது என்ற விவரம், சான்று வழங்கப்பட்ட நாள், குறிப்பு போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் சான்றப்பம், தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் பணிபுரிய தயாராக உள்ளேன், நான் இந்திய குடிமகன் எனவும் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசித்து வருகிறேன் எனவும் உறுதியளிக்கிறேன். என்னுடைய நம்பிக்கைக்கும் அறிவுக்கும் ஏற்ற வகையில் மேலே குறிப்பிட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் சரியானவை என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். அந்த தகவல்களில் மாற்றம் ஏதும் ஏற்பட்டால் நான் உடனடியாக உங்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்கிறேன். என்னால் அளிக்கப்பட்ட தகவல்கள் தவறானவை என அறியப்பட்டால் என் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் எனவும் உறுதியளிக்கிறேன். விண்ணப்ப கட்டணம் ₹500 செலுத்தி அதற்கு இணையதளம் மூலம் பெறப்பட்ட ஒப்புகை ரசீதினை இத்துடன் இணைத்துள்ளேன். இந்த மாதிரி சான்றப்பம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாமே ரீட் பண்ணி இடம், நாள் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். கீழே இந்த பயிற்சியின் நோக்கங்கள் மற்றும் விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பங்கள். விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாகவும் இப்பயிற்சிக்கு விண்ணப்பிக்கும் நாளுக்கு முந்தைய 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வசித்து வருபவராகவும் இருத்தல் வேண்டும். பள்ளி இறுதி தேர்வில் SSLC தமிழை ஒரு பாடமாக கற்றவராக இருத்தல் வேண்டும். பயிற்சியின் நோக்கம் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெற்றவர்களை அத்துறைகளும் இதர நிறுவனங்களும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தகுதியுடையோருக்கு நில அளவை பயிற்சி அளித்து உரிமம் வழங்குதல். இப்பயிற்சி பெறுவோருக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை ஏதும் வழங்கப்பட மாட்டாது என்பதை விண்ணப்பதாரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் நில அளவை உரிமம் பெறுவோருக்கு வேலைவாய்ப்போ அல்லது ஊதியமோ வழங்கப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் வழங்கப்பட மாட்டாது. பயிற்சி காலம் 3 மாதங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாடு நில அளவை பயிற்சி நிலையத்தில் அதிகபட்சமாக 100 நபர்களுக்கும், சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படும் நில அளவை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அதிகபட்சமாக 50 நபர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படும். முதல் 2 மாதங்களுக்கு பாரம்பரிய நில அளவை கருவிகளான சங்கிலி, நேர்கோண கட்டை மற்றும் கோணமானி ஆகியவற்றை கொண்டும், நவீன நில அளவை கருவிகளான பூகோள நிலைக்கலன் மற்றும் மின்னணு நில அளவை கருவி ஆகியவற்றை கொண்டும் பயிற்சி அளிக்கப்படும். 3வது மாதத்தில் மர நில அளவை, நகர நில அளவை நடைபெறும் மாவட்டங்களில் ஒன்று புலப்பணி மேற்கொள்ள பயிற்சி அளிக்கப்படும். வெற்றிகரமாக பயிற்சியினை நிறைவு செய்த பின்னர் நில அளவை செய்வதற்கான உரிமம் வழங்கப்படும். பயிற்சி கட்டணங்கள். விண்ணப்ப பரிசீலனை கட்டணம் ₹500. இதனை கீழ்காணும் இணையதளத்தில் செலுத்தி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒப்புகை ரசீதை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். அடுத்ததாக பயிற்சி கட்டணம் ₹30,000. விண்ணப்பதாரரின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டு பயிற்சிக்கு அழைக்கப்படும் போது பயிற்சி கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். உறைவிடம், உண்டி மற்றும் பயண கட்டணங்களை சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விண்ணப்ப பரிசீலனை கட்டணமும் பயிற்சி கட்டணமும் செலுத்தப்பட்ட பின்னர் எக்காரணம் கொண்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பிப்பதற்குரிய தகுதிகள். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பெறப்பட்ட கீழ்காணும் கல்வி தகுதிகளில் ஒன்றினை பெற்றிருக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி கல்வி தகுதி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. பயிற்சியாளர்களின் தெரிவிற்கான விகிதங்கள். BE சிவில் இன்ஜினியரிங், BE ஜியோ இன்ஃபர்மேட்டிக், MSc ஜியோகிராபி, MSc எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகிய படிப்புகள் படித்தவர்களுக்கு 35%, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு 50%, நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்டட் பை த நேஷனல் கவுன்சில் ஃபார் வெகேஷனல் ட்ரைனிங் முடித்தவர்களுக்கு 10%, சர்டிபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் இஷ்யூட் பை த மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் இந்த தகுதியுடையவர்களுக்கு 5% இடங்கள் ஒதுக்கப்படும். மேற்குறிப்பிட்டுள்ள பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவில்
படிப்பில் உரிய கல்வி தகுதியினை பெற்ற நபர்கள் இல்லாத பட்சத்தில் அக்காலியிடங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கல்வி தகுதி பெற்றவர்களை கொண்டு பூர்த்தி செய்யப்படும். வயது வரம்பு விண்ணப்பிக்கும் தேதி என்று 50 வயதை கடந்திருக்க கூடாது. தெரிவு செய்யப்படும் முறை கல்வி தகுதிக்குரிய படிப்பில் அனைத்து பாடங்களிலும் பெற்ற மொத்த மதிப்பெண்களின் விழுக்காட்டின் அடிப்படையில் ஓவரால் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பயிற்சியாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அழைப்பு கடிதம் அஞ்சல் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை கல்வி தகுதிக்குரிய மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள், கல்வி சான்றிதழ்களின் நகல்கள் மற்றும் விண்ணப்ப பரிசீலனை கட்டணமாக ரூபாய் 500 செலுத்தியதற்கான ஆவணங்கள் ஆகியவற்றுடன் பதிவு அஞ்சல் மூலம் முதல்வர் அல்லது இணை இயக்குனர், தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம், ஒரத்தநாடு 614625 தஞ்சாவூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். விண்ணப்பம் அடங்கிய அஞ்சல் உரையின் மேல் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் என குறிப்பிடப்பட வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்தடைய வேண்டிய கடைசி நாள் 1/9/2025. இவ்வாறு தெளிவாக டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கீழே இதற்கான டீடைல்ஸ் எல்லாமே ஆங்கிலத்திலும் விண்ணப்ப படிவம் ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் ஆங்கில விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வேண்டுமென்றால் பூர்த்தி செய்து அனுப்பலாம், அல்லது தமிழ் வேண்டுமென்றால் மேற்குறிப்பிட்டுள்ள தமிழ் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து விண்ணப்ப கட்டணம் செலுத்திய ரசீதினை இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அரசு வழங்கும் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய இந்த 3 மாத கால பயிற்சிக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பம் செலுத்துவதற்காக இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி SBI கலெக்ட் இணையதள பக்கம் ஓபன் ஆகும். இதுல டைரக்டாவே நீங்க உங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தலாம். இதுல கொடுத்திருக்காங்க பிரின்சிபல் அல்லது ஜாயிண்ட் டைரக்டர் TN சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி வரும். பிரின்சிபல் ஜாயிண்ட் டைரக்டர் TN சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், ஒரத்தநாடு, தஞ்சாவூர். இதுல என்டர் பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. பேமெண்ட் கேட்டகரி, ட்ரைனிங் ஃபீ, உங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க, ஃபாதர் நேம், டிபார்ட்மெண்ட் அல்லது ஆபீஸ், பேட்ச் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், தாலுக்கு, டிஸ்ட்ரிக்ட், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அமௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே எழுதி அப்புறமா என்டர் யுவர் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர், ரீடைப் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே எழுதி இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி கேப்சாவை இங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். உங்க விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். விண்ணப்ப கட்டணம் செலுத்திய ரசீதை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து இந்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்பம் அனுப்பக்கூடிய உரையின் மேல் பகுதியில் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் என குறிப்பிடப்பட வேண்டும். ஆகவே விருப்பமுள்ளவர்கள் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்கான பயிற்சிக்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.